யூதாவின் மலைகளில் இரு படைகளும் போருக்கு தயாராக எதிரெதிர் திசையில் நடுவே விரிந்திருந்த ஏலா பள்ளத்தாக்கு அமைதியாகவும் பயங்கரமான பதற்றத்துடனும் காணப்பட்டது. பெலிஸ்தியர் முகாமிலிருந்து மலை போன்ற உருவம் கொண்ட கோலியாத்து முன்னே வந்தான். என்னை எதிர்க்க ஒருவனை அனுப்புங்கள் என்று அவன் குரல் இடிபோல முழங்கியது. அவனைக் கண்டு ராஜா சவுலும் இஸ்ரவேல் வீரர்களும் பயந்து நடுங்கிப் பின்வாங்கினர். பெத்லெஹேமில் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த இளந்தாவீது போர்க்களத்திற்கு வந்தான். பயந்திருந்த வீரர்களுக்கு மத்தியில் தாவீது ராஜா சவுலிடம் தைரியமாகப் பேசினான். சிங்கத்தை கொன்ற கர்த்தர் இவனையும் என் கையில் ஒப்புவிப்பார் என்று கூறினான். ராஜாவின் கனமான கவசம் தனக்கு வேண்டாம் என்று அதை கழற்றி வைத்தான். ஓடையிலிருந்து 5 வளவளப்பான கற்களை தேர்ந்தெடுத்து தன் மேய்ப்பன் பையில் போட்டான். வெறும் தடியுடனும் கவனோடும் சிறுவன் தாவீது பள்ளத்தாக்கில் தனியாக இறங்கினான். குச்சிகளோடு என்னை எதிர்க்க வருகிறாயா என்று கோலியாத்து ஏளனமாக சிரித்தான். தாவீது கவனில் கல்லை வைத்து கர்த்தரின் நாமத்தில் முழு பலத்துடன் சுழற்சி வீசினான். அந்த கல் வேகம் குறையாமல் பாய்ந்து சென்று கோலியாத்தின் நெற்றியில் தாக்கியது. மலை போன்ற அந்த வீரன் தரையில் விழுந்தான். இஸ்ரவேலினம் அன்று வென்றது.